Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 3, Magnetism and Magnetic Effects of Current. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். அதாவது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம டெரிவ் பண்ண போகிறோம் யூஸிங் பயோட்-சாவர்ட் லா. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷனை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த டாப்பிக்கான டயக்ராமை இப்போ பார்க்கலாம். லெட் y dash is a long straight conductor. O is the center of the conductor. இந்த சென்டர் ஆஃப் த கண்டக்டர்லேருந்து Pங்கிற பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. AB is a small length element. இந்த ஸ்மால் லென்த் எலிமெண்ட்டினுடைய லென்த் வந்து dl. இந்த கண்டக்டரில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்துக்குவோம். இந்த ஏபிங்கிற கரண்ட் எலிமெண்ட் வந்து Pங்கிற பாயிண்ட்லேருந்து ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த டயக்ரத்தில் y dash அப்படிங்கிறது லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், ஓங்கிறது சென்டர் ஆஃப் த கண்டக்டர், Pங்கிறது பாயிண்ட். இந்த பாயிண்டில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டு ஓங்கிற சென்டர்லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏபிங்கிறது ஒரு ஸ்மால் லென்த் எலிமெண்ட். இந்த லென்த் எலிமெண்ட்டினுடைய லென்த்தை வந்து dl அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் எலிமெண்ட் Pங்கிற பாயிண்டில் d5ங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது. இந்த ஆங்கிளை வந்து 5 அப்படின்னு எடுத்துக்குவோம். திஸ் பர்பண்டிகுலர் லைன் இஸ் மீட்டிங் BP at C. இந்த ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுத்துக்குவோம். இங்கே 3 ஆங்கிள் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கரண்ட் எலிமெண்ட் Pங்கிற பாயிண்டில் d5ங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது. ஆங்கிள் APOவை 5ன்னு எடுத்துக்குவோம். ஆங்கிள் ABCயை தீட்டான்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த டயக்ரத்தை நம்ம கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னா டெரிவேஷன் பண்ணுறது ஈஸி. ஆங்கிளை கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இந்த ஆங்கிள் 5, இந்த ஆங்கிள் d5, இந்த ஆங்கிள் தீட்டா. இப்போ என்னென்ன பாயிண்ட் சொன்னமோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். லெட் y dash is a long straight conductor. I be the current passing through it. AB is a small length element and the length of AB is dl. P is a point at which the magnetic field has to be found. P is at a distance a from the center O. Now we can find the magnetic field by using the Biot-Savart law. So we already know the Biot-Savart law. What is the Biot-Savart law is dB vector is equal to mu 0 by 4 pi I dl sin theta by r square into n cap. So this is the magnetic field due to the small current element dl. So this is the Biot-Savart law. So by using the Biot-Savart law we can determine the magnetic field. Now to find the magnetic field due to the entire conductor we have to integrate left hand side as well as right hand side. Left hand side integrate பண்ணால் bன்னு வந்துடும். ஆனால் right hand side integrate பண்ணும்போது mu 0 by 4 பைங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இதை வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷனுக்குள்ளே I dl sin theta r square. ஸோ 1 2 3 4 4 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் ஐங்கிறத வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐயையும் இன்டகிரேஷனை விட்டு வெளியில் எடுத்துடலாம். அப்போ இன்டகிரேஷனுக்குள்ளே dl இருக்கும், sin theta இருக்கும், r square இருக்கும். இந்த மூணுமே வேரியபிள்ஸ். ஸோ ஒரு இன்டகிரேஷனுக்குள்ளே 3 வேரியபிள்ஸ் இருக்கும்போது அந்த இன்டகிரேஷனை பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் வேரியபிளாக மாற்ற முடிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக இன்டகிரேட் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் டெரிவேஷன். இந்த இன்டகிரேஷனை சிம்பிளாக பண்ணுறதுக்காக dl sin theta r square இது எல்லாத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் வேரியபிளாக கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டயக்ரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம். we are going to consider a triangle. Triangle 1 is triangle ABC. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ABC அப்படிங்கிற ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளில் வாட் இஸ் sin theta அப்படின்னு பார்ப்போம். வாட் இஸ் sin thetaனா sin theta is equal to opposite side by hypotenuse.
ஸோ இந்த ஃபிகரில் sin theta, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி. ஸோ sin theta is AC and the hypotenuse is AB. Therefore, opposite side is AC and the hypotenuse is AB. ABங்கிறது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், DLன்னு சொல்லியிருக்கோம். Therefore, AC is equal to DL. ஏபிக்கு பதிலாக DL போட்டோம்னா DL வச்சு இந்த sin thetaவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ DL sin thetaன்னு வரும். So this is a first triangle. Now let us consider the second triangle, triangle 2. This is triangle ACP. Triangle ACPங்கிறது எங்கே இருக்குது, ACP. This is a triangle. இந்த triangleல sin d phi எவ்வளோன்னு பார்ப்போம். sin d phi is equal to opposite by hypotenuse. So opposite side is AC and the hypotenuse is AP. Therefore, we can write in the second triangle sin d phi is equal to opposite side is AC and the hypotenuse is AP. AP ங்கிறது R. So AC is equal to R sin d phi அப்படின்னு வரும். AC is equal to R sin d phi. Here AC is DL sin theta. Here AC is R sin d phi. Left hand sides are equal. Therefore, right hand sides are equal. Therefore, we can write DL sin theta is equal to R sin d phi. இப்போ டிஎல்ங்கிறது ஒரு ஸ்மால் எலிமெண்ட். இந்த ஸ்மால் எலிமெண்ட் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் d phi. டிஎல் ஸ்மாலாக இருந்தால் d phiயும் ஸ்மாலாக இருக்கும். அப்போ ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ் sin theta கேன் பி ரிட்டன் அஸ் theta. அப்போ sin d phi எப்படி எழுதலாம் அப்படின்னா d phi அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ் sin theta கேன் பி ரிட்டன் அஸ் theta. இங்கே d phiங்கிறது ஸ்மாலாக இருக்கிறதுனால sin d phi-யை d phi அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R d phi. ஸோ DL sin theta அப்படிங்கிறதுக்கு பதிலாக R d phi அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா now what we will get is dB is equal to mu 0 by 4 pi. கரண்ட் ஐங்கிறத கான்ஸ்டன்ட்னு வச்சுக்குவோம். therefore ஐயை இங்கே எழுதிக்குவோம். அப்போ DL sin thetaக்கு பதிலாக R d phi அப்படின்னு எழுதலாம். டினாமினேட்டரில் R ஸ்கொயர் இருக்குது, இங்கே n கேப். ஸோ நவ் அதாவது DL sin theta அப்படிங்கிறத R d phiக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு R கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆயிடுச்சுன்னா we will get dB is equal to 1 by 1 வேரியபிள்ஸை எலிமினேட் பண்ணி ஒரு நோன் வேரியபிளுக்கு கொண்டு வர போகிறோம், ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு கொண்டு வர போகிறோம். d phi divided by R n கேப். ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது, phi அண்ட் R. இதுக்கு முன்னாடி DL ஒரு வேரியபிளாக இருந்துச்சு, sin theta ஒரு வேரியபிளாக இருந்துச்சு, R ஒரு வேரியபிளாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணி DL sin thetaவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுனால நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா d phi by Rன்னு கிடச்சிருக்கு. ரெண்டு வேரியபிளில் கொண்டு வந்துட்டோம், phi அண்ட் Rயில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதையுமே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஒரு வேரியபிளுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம மூணாவதாக ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போகிறோம். அது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னா ட்ரையாங்கிள் AOP. இந்த ட்ரையாங்கிள் AOP, ஸோ ட்ரையாங்கிள் 3. ஸோ நம்ம என்னென்ன ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம இந்த டெரிவேஷனை பண்ணலாம். ட்ரையாங்கிள் AOP. இங்கே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா we are going to take cos. ஸோ cos phi is equal to cos phi என்னது, adjacent by hypotenuse, adjacent divided by hypotenuse. So cos phi is equal to adjacent by hypotenuse. Adjacent side is OP. OP is A and the hypotenuse is AP. AP is R. Therefore, adjacent side is OP and the hypotenuse is AP. OP is A and AP is R. Therefore, R is equal to A by
cos phi. ஸோ இதை நம்மளுடைய லாஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஈக்குவேஷன். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா dB is equal to mu 0 I by 4 pi d5 அப்படியே வச்சுக்குவோம் by a cos phi n cap. n cap is a unit vector which gives the direction of the magnetic field. Okay, இந்த cos phiங்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். Now this will become as mu 0 I by 4 pi cos phi d phi by a into n cap. இங்கே ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் P வந்து கண்டக்டர்லேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. therefore a is constant. அதனால் இந்த ஏவை இங்கே எழுதிக்குவோம். இப்போ பார்த்தோம்னா mu 0 I by 4 pi a cos phi d phi into n cap. left hand side dB vector. The magnetic field due to the entire conductor can be determined by integrating this equation. So integrating இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்லாம் வெளியில் எடுத்துடலாம். mu 0 I by 4 pi a integral cos phi d phi n cap. So now we have to know the limits for this integration. இந்த லிமிட்ஸ் தெரிஞ்சுன்னா இன்டகிரேஷனை ஈஸியாக பண்ணி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டெக்ரல் dB is equal to b. therefore we have to know the limits. இந்த ஃபைங்கிற ஆங்கிள் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். we can integrate this cos phi d phi and we can find the magnetic field. Now let us look into the diagram. Y is a long straight conductor. The lower extreme end will make an angle minus phi 1 at P. ஏங்கிற பாயிண்ட் வந்து Pங்கிற பாயிண்டில் ஃபைங்கிற ஆங்கிள் மேக் பண்ணுது. இந்த ஃபை வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். இதுதான் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். இந்த லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் இது லோயர் எக்ஸ்ட்ரீம் எண்டு, இது அப்பர் எக்ஸ்ட்ரீம் எண்டு. இந்த லோயர் எக்ஸ்ட்ரீம் எண்டு வந்து Pங்கிற பாயிண்டில் எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணும் அப்படின்னா minus phi 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். So minus phi 1 is the angle made by the lower extreme point of the conductor at P. இதே மாதிரி upper extreme point of the conductor is Y. இந்த upper extreme point of the conductor will make an angle phi 2. So this angle is in the anti-clockwise direction. Therefore இந்த ஆங்கிளை வந்து minus phi 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிளை வந்து phi 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். The lower extreme point of the conductor is making an angle minus phi 1 at P. The upper extreme end of the conductor Y is making an angle phi 2 at P. அப்போ இதுதான் லோயர் லிமிட், இது அப்பர் லிமிட். இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டுங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ we have to integrate from minus phi 1 to phi 2. Integral cos phi d phi க்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும். therefore b vector is equal to mu 0 I by 4 pi a cos phi integrate பண்ணோம்னா நமக்கு sin phi கிடைக்கும். limits are minus phi 1 to phi 2. இந்த லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get mu 0 I by 4 pi a sin phi 2 minus lower limit sin minus phi 1. So இது upper limit, இது lower limit. Sin of minus theta is sin theta. Therefore this is equal to mu 0 I by 4 pi a sin phi 2 plus sin of minus theta is minus sin theta. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்னு ஆகி sin phi 1 அப்படின்னு வரும்.
So this is a expression for the magnetic field due to the long straight conductor which is carrying a current. Suppose if the conductor is infinitely long, இந்த கண்டக்டனுடைய லென்த் வந்து லாங்காக இருந்துச்சுன்னா இது, இந்த லென்த் வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஃபை ஒன்னும் ஃபை டூவும் 90 டிகிரி ஆயிரும். ஃபார் ஃபை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபை டூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி if the length is equal to infinite. If the conductor is infinitely long. So phi 1 is equal to phi 2 is equal to 90 degree if the conductor is infinitely long. அப்போ phi 2 க்கு பதிலாக 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், phi 1 க்கு பதிலாக 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். sin 90 is equal to 1. So 1 plus 1 is equal to 2. We will get B vector is equal to mu 0 I by 4 pi A into 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2வையும் இங்கே 4ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிளால் we will get B is equal to mu 0 I by 2 pi A n cap அப்படின்னு வரும். So this is the final expression for the magnetic field due to long straight conductor.